இந்த பூஜை தான் ரொம்ப முக்கியமான பூஜை. நாங்களும் ஊர்க்காரங்க தான், எங்களுக்கும் தெரியும். பார்க்க நீ ஃபாரினர் மாதிரி இருக்கியா, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு. சிவம், என்ன அன்பு? அங்க கொஞ்சம் பாரு. ஏ ஜாலியா இருக்கு. எல்லாம் மாறிடுச்சு. ஆமா, ஓவியா மட்டும் வந்துட்டானா? ஆனா ஓவியா அந்த அரசியோட தான் வருவாளே. ஆமால, விட்டா அவளையும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவியே. சச்சா, அப்படியெல்லாம் இல்ல. போடா பேபி ஃபேஸ். அமுல் பேபி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்தலான்னு பார்க்காத. ஃப்ராட். எங்கடி ரஜினி? அவளுக்கு ஏதோ உடம்புக்கு முடியலையா, அதான் வரல. இது முக்கியமான பூஜைடி. அவதான் மகாராணி ஆச்சு, சொன்னா சொன்னதுதான். உடனே ஆரம்பிக்காத. ஆமா, தனியாவா இருக்கா? அது எப்படி? அந்த பார்த்திபன் அடிமையும் கூட தான் இருக்கான். சரி, சாமி கும்பிடு. அண்ணா, இவ இங்கேயும் வந்து நிக்கிறாளே, நின்றுட்டு போறா. விடுறா. அதுக்கு இல்லண்ணே, நம்மளை பத்தி சாமி ஏதாவது ஏடா கூடமா சொல்லி வைக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, விடு. சாமிக்கு அருள் வந்துருச்சு. குறி கேக்குறவங்க வந்து கேட்கலாம். வாங்கம்மா. பாம்பு அது பருந்து எதுன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்க. நீ எதை தங்கன்னு நினைச்சு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கியோ அது குப்பை. நீ எதை குப்பைன்னு நினைச்சு தூக்கி எறியறியோ அதுதான் தங்கம். நீ எதை கொடுக்கணும் எதை எடுக்கணும் தெரியாத வரைக்கும் உனக்கு கஷ்டமே தீராது. சாமி, என் ரெண்டாவது மக ரஜினிக்கு எப்ப கல்யாணம் ஆகும் சாமி? என்கிட்ட கேக்குறியா? என்கிட்ட கேக்குறியா? ரஜினிக்கு வந்த மாப்பிளைய ராதிகாக்கு முடிச்சு வச்சாங்கல்ல, தோ இவளுக்கு. அதத்தான் சாமி சொல்லுது. அவ தங்கச்சி தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் அவளுக்கு கல்யாணம் நடக்கும். என்னம்மா சாமி இப்படி சொல்லுது? இவர் கரெக்டா தான் சொல்றாரு. உன் கல்யாணம் கன்ஃபார்ம்டா. போங்க. நீங்க போங்க. போன
இல்ல திரும்பவுமா என்ன? நீ பண்ண பாவத்துக்கு பாரம் சுமக்கணும். நீ மேலும் மேலும் பாவத்தை சேர்க்காத. போ. வாடா வா. சித்தப்பா சாமி கூட தான் கூப்பிடுது, போங்க. ஏய் டேய் உன்னதான் போ. வாடா. டேய் போடா. சாமி விபூதி சாமி. ஏய் போடா. அடுத்து வா. பாக்கா வா வா. ஏய் தீட்டின மரத்திலேயே பதம் பார்க்காத, மொட்டையா போயிடுவ. உன்னை தூக்கி சுமந்த தோலை எட்டி உதைக்காத, நீ நல்லா இருக்க மாட்ட. கிடைச்சத வச்சு சந்தோஷப்படு, பறக்கிறத நினைச்சு இருக்கிறத விட்டுறாத. போ. ஏய் வா. ஆசீர்வாதம். நின்ன இடத்துல நிக்காத, நகரு. போ. எங்க அந்த வீட்டுக்குடையவன்? சாமி, எங்க அந்த மூத்தவன்? நான் தான் சாமி மூத்தவ. முன்னாடி பிறந்துட்டா மூத்தவளா? மொத்தத்தையும் தூக்கி சுமக்கிறவன் எங்க? அவளுக்கு உடம்பு முடியல சாமி. நீ அவளுக்கு கடன் போட்டிருக்க, அவளை பத்திரமா பாத்துக்கோ. ஏய் வாடா. உன் தலையெழுத்த அழிச்சு அழிச்சு எழுத வேண்டி இருக்கு. நீ அவன் கைய கெட்டியா பிடிச்சுக்கோ. ஆபத்து ஒண்ணு உன்னை சுத்தி சுத்தி வருது, ஜாக்கிரதையாரு. கைய கெட்டியா பிடிச்சுக்கோ, விட்டுறாத. புடி. சிவம் அழிக்கிறவன் நீ. இவளை காக்கிறது உன் கையில தான் இருக்கு, விட்டுறாத. போ. எனக்கு பயமா இருக்கு.
சாமி சொன்னார்ல, கை கட்டியா புடி புடி. எல்லா பொண்ணுக்கும் ஏதாவது பிரச்சனைனா அவ அம்மா தான் ஆதரவா இருப்பா. ஆனா எனக்கு என் பொண்ணு ரஜினி தான் ஆதரவா இருக்கா. கட்டண புருஷன் கண்ண முன்னாடியே அவர் வீட்லயே நான் வேற யாரோ ஒருத்தியா தான் இருக்கேன். என்னோட இந்த நிலைமை என் பொண்ணோட வாழ்க்கைய பாதிச்சிடக்கூடாது. அதுக்காகவாவது என் பிரச்சனை முழுசா முடிய ஒரு நல்ல வழியா காட்டுமா. அம்மா போலாமா? வா, கோயில சுத்திட்டு போலாம். டேய் அண்ணன்டா. சொல்லுங்கண்ணே. என்னடா ஒழுங்கா முடிச்சிருவியா? அண்ணே உனக்கு மட்டும் இல்லைண்ணே, எமனுக்கு நான் தான் ஏஜென்ட்டு. உங்க பார்ட்டி வருதுண்ணே. இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சிட்டேன்னு கால் பண்றேண்ணே. ஏய் போய் பேசு. இந்தாங்க. டேய் போடா. அம்மா கோயில் பிரசாதம் கொடுக்குறோம், நீங்க வாங்காம போறீங்க, வந்து வாங்கிக்கோங்கம்மா. வாங்க. இல்ல தம்பி, எங்களுக்கு வேண்டாம். தப்புமா, ரொம்ப தப்பு. கோயில் பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது. அது அந்த சாமியவே வேண்டான்னு சொல்ற மாதிரி. அதுதான் சின்ன பொண்ணு, நீங்களா சொல்லக்கூடாது. இந்த அம்மனுக்காக விசேஷமா படைச்சதுமா. வந்து வாங்கிக்கோங்கம்மா. சரிங்க தம்பி. வாங்கம்மா வாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலடி. அம்மா அதெல்லாம் பாத்துக்கலாமா, நீ முதல்ல பிரசாதத்தை சாப்பிடு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, பயப்படாத. நீ சாப்பிடு. என்னங்க பத்மா உட்கார்ந்திருக்கா? ஆமா, இப்ப என்ன பண்ணணும்? சும்மா போய் பேசுவோம் வாங்க. சரி வா, பேசிட்டு போலாம். பத்மா வாங்க உட்காருங்க. கோவில் பிரசாதமா பத்மாமா? ஆமாங்க. சக்கரை பொங்கலா? இந்தாங்க சாப்பிடுங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. லட்சுமி பரவாயில்ல லட்சுமி, நம்ம பத்மாமா தானே, வாங்கிக்கலாம். கொடுங்க கொடுங்க. ஏங்க சக்கரை பொங்கல் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இருங்க இருங்க. என்ன முதல்ல இந்த பொங்கலை தொண்டையில வைங்க.
ஏய் லட்சுமி, எதுக்கு லட்சுமி? முதல்ல வைங்கன்னு சொல்றேன்ல. இனிப்பு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இது கோவில் பிரசாதம் தானே, சாப்பிட்டா என்ன? என்ன லட்சுமி இது? எதுக்கு இப்படி பண்ற நீ? அத கொடுங்க இப்படி. விடுங்க. என்ன லட்சுமி நீ? சுகர் கால்ல இருந்து காது வரைக்கும் ஏறி இருக்கு. உங்களுக்கு சக்கரை பொங்கல் கேக்குதா? யார் சொன்னா? நேத்து டாக்டரை பார்த்தேன், சுகரே இல்லன்னாரு. நீங்க சக்கரைங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ண கூடாது. ஒரே ஒரு வாய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு பருக்க கூட உங்களுக்கு கிடையாது. என்ன லட்சுமி நீ? கோயில் பிரசாதம் தானே, ஒரு வாய் அவருக்கு கொடுங்க. இல்லம்மா வேண்டாம். இப்போ இறக்கம் காட்டணும்னா சுகர் ரொம்ப ஏறிடும் இருக்கு. ப்ளீஸ் லட்சுமி, ப்ளீஸ் லட்சுமி. சும்மா இருங்க, வாய் முடுங்க. லட்சுமி, என்னாச்சுமா? என்னங்க ஒரு மாதிரி இருக்கு. அம்மா என்னம்மா? என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. லட்சுமி, டேய் சரவணா, சரவணா எங்கடா போயிட்டா? சீக்கிரம் வாடா. தண்ணி. லட்சுமி, என்ன பண்ணுது லட்சுமி உனக்கு? மாதிரி இருக்கு. அத்தை, எனக்கு ஒரே மயக்கமா வருது. என்னாச்சு மாமா? அத்தை, என்னாச்சு அத்தை? லட்சுமி, தெரியலடா, இந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டா மயக்கம் ஆயிட்டா. ஒரு கைப்பிடி. என்னாச்சு? சரி தூக்கு மாமா, ஹாஸ்பிடலுக்கு போலாம். தம்பி, வாடா சிவா. அம்மாக்கு என்னாச்சு? தெரியலப்பா, கோவில்ல கொடுத்த பிரசாதத்தை ஒரு வாய் தான் சாப்பிட்டா, அதுக்குள்ள மயக்கம் ஆயிட்டா. ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியாம பதறி போயிட்டான்டா. நல்ல வேலை இங்கே டாக்டர் இருந்தாரு, அதனால அம்மாவை இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டோம். அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். ப்ளீஸ் யாரும் இங்க சத்தம் போடக்கூடாது. டாக்டர், அம்மாவுக்கு என்னாச்சு? டோன்ட் பேனிக், பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஃபுட் பாய்சன் தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாயிடும். அப்பா, அம்மா உடனடியாக மதுரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம். நானும் அதைத்தான்டா யோசிச்சேன். நான் பாத்துக்கிறேன். இல்ல, நானும் வரேன். இல்ல இல்ல, யாருக்கு கடன் வச்சாலும் சாமிக்கு மட்டும் கடன் வைக்கவே கூடாது. குடும்பத்துக்காக நேர்த்தி கடன் வேண்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்க. திருவிழா முடியற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். அம்மாவை பக்கத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாப்பா. இல்லப்பா, நானே கூட இருந்து பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ போ. ஆக வேண்டிய வேலையை போய் பாரு, போ. இல்லப்பா, நான் இல்லடா சிவம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ போ. போயிட்டு வா. தம்பி, என்ன மன்னிச்சிருப்பா. நான் வாங்கின பிரசாதத்தை தான் உங்க அம்மாவுக்கு கொடுத்தேன். அதை சாப்பிட்டதுனால தான் உங்க அம்மாவுக்கு இந்த நிலைமை. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை, இவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், சரியாயிடுவாங்க. நீங்க என்னம்மா பண்ணுவீங்க? வேணும்னு யாரும் பண்றது இல்லை, நீங்க வருத்தப்படாதீங்க. சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே டாக்டர், இதோ வந்துடுறேன். டாக்டர், எதுவும் கிரிட்டிக்கலா எதுவும் இல்லை? சொல்றேன், வாங்க. சொல்லுங்க டாக்டர். சார், நான் இப்ப சொன்ன மாதிரி உங்க அம்மா சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் ஆகல. அந்த ஃபுட்ல வேணும்னே யாரோ பாய்சன் கலந்துருக்காங்க. டாக்டர்? ஆமா சார், உங்க அம்மா சாப்பிட்ட ஃபுட்டை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுல பாய்சன் கலந்துருக்கு. அது என்ன பாய்சன் எக்ஸாக்டா என்னால சொல்ல முடியல. ஆனா இத வாண்டடா யாரோ பிளான் பண்ணி கலந்துருக்காங்க. சோ
உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் வரேன் சார். தேங்க்யூ டாக்டர். பார்த்துக்குங்க. ஓகே. அம்மாவுக்கு விஷம் வைக்கிற அளவுக்கு நமக்கு எந்த எதிரியும் இல்லை. அப்புறம் யார் இதை பண்ணியிருப்பா? ஒருவேளை இவங்க தான் டார்கெட்டா? அம்மா, கோவில்ல உங்களுக்கு பிரசாதம் கொடுத்தவங்க யாருன்னு ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு தம்பி. அவங்களை இப்ப பார்த்தா அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா அடையாளம் காட்டுறேன். நான் கோயில்ல வேலை பாக்குறேன்னு என்ன போய் அடிக்கிறீங்களே, உங்களுக்கு நியாயமா இருக்காண்ணே? டேய், உன்ன மாதிரி நாங்க எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம். எங்களையே ஏமாத்த பாக்குறியா? ஏ டைகரே, போட அவனை போடு. ஐயா ஐயா, காலையில இருந்து அடிக்கிறீங்களே, எதுக்காக அடிக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நீ ஒரு தப்பு பண்ணல, அது என்னன்னு சொல்லு. அடிக்காதீங்க அடிக்காதீங்க, ஒரு நிமிஷம் அடிக்காதீங்க. நான் நிறைய பண்ணினேன், நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியலையே. ஓ, நீ அவ்வளவு பெரிய ஆளா? நல்லா உயிரோடவே விடக்கூடாதுடா. இவனை சும்மா விடக்கூடாதுடா. போடுற டைகர், போடு விட. ஐயோ ஐயோ ஐயா, வேண்டாம் சொல்றேன். நான் தான் சக்கரை பொங்கல்ல விஷம் வச்சேன். இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு எங்ககிட்டயே வந்து என்ன பண்ண கேட்டுட்டு இருந்த? யாரும் இதை பண்ண சொன்னது? டேய், ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டேனா உன் உசுருக்கு நாங்க உத்தரவாதம் இல்ல என்ன நடக்குனே தெரியாது. சொல்லிடுறியா? அந்த விஷ கலந்த சக்கரை பொங்கல ஒரு அம்மாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கொடுக்க சொன்னாங்கய்யா. அது எப்படி மாறி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியலைங்கய்யா. அந்த அம்மா பொண்ணுக்கு மட்டும் இல்லைங்கய்யா, இன்னொரு குடும்பத்துல 4-5 பேர் கொடுக்க சொன்னாங்கய்யா. டேய், அதெல்லாம் சரி, குடுக்க சொன்னது யாரு? சொல்லுங்கடா, குடுக்க சொன்னது யாரு? உண்மையை சொல்றா. ஏய், இப்போ உண்மைய சொல்லல, இப்படி அடி வாங்கியே சாக வேண்டியதுதான். ஐயா, சிங்கமுத்துன்னு ஒருத்தர் தான் எப்படி பண்ண சொன்னாரு. பத்மா பஞ்சாயத்து விஷயத்துல நீ தான் என்ன காப்பாத்துவ நினைச்சா, நீ என்னடா முழுசா என்ன மாட்டி விட்டுருவ போல இருக்க. நீ என்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நீ மாட்டினா நானும் தான் மாட்டுவேன். பிளான் எல்லாம் கரெக்டா தான் போட்டு கொடுத்தேன், அவனுங்க சொதப்பிட்டானுங்க. டேய், நீ என்ன இவ்வளவு சாதாரணமா பேசிட்டு இருக்க? விட்டுருந்தா அது கொலைக்கேஸ் ஆயிருக்கும்டா. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அப்ப அவளுங்களை ஒன்றும் பண்ண வேணாங்கிறியா? பண்ணணும், ஆனா அதை மாட்டிக்காம பண்ணணும். இதுல பத்மாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட பிரச்சனை இல்லடா. உங்களை தின்னு போட்டு அந்த வக்கீலோட அம்மா இப்போ ஆஸ்பத்திரியில போய் உட்கார்ந்துருக்கா. இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, அப்புறம் நம்ம அவ்வளவுதான். டேய், அவனுக்கு சாவே இல்லடா. சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள இங்க வந்து நிக்கிறான். என்ன சிவம்? நிறுத்துப்பா. இப்ப எதுக்கு வந்தது வரதமா இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க? எதுக்கு அடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுப்பா. என்ன விஷயம்? கோவில் பிரசாதத்துல விஷம் வச்சு ஆளை கொல்ல பாக்குறீங்க. மாட்டிக்கிட்டதும் ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலப்பா. யோ வக்கீலே, நீ பாட்டுக்கு வந்து அடிச்ச, கோயில் பிரசாதங்கிற விஷங்கிற, எனக்கு ஒண்ணும் புரியல. சிங்கமுத்து, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்காத. மாட்டினவனுங்க நீ தான் பண்ண சொன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டானுங்க. ஓவர் ஆக்டிங்க கம்மி பண்ணு. பிரசாதத்துல விஷம் கலந்தது நீங்க தான் எனக்கு தெரியும். பத்மா அம்மாவையும் அவங்க பொண்ணையும் கொல்லதான் இத பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். பத்மாவா? யோ, பத்மாமா தான் ஒரு 2வது பொண்டாட்டின்னு எனக்கு தெரியும். அத நீ வீட்டுக்கு தெரியாம மெயின்டைன் பண்றது எனக்கு தெரியும். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல அந்த பத்மாமாவுக்கு உங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மீறி வந்துச்சு,
ஆயுசுக்கு நீங்க 2 பேரும் ஜெயில உட்கார வேண்டியதான். சும்மா இல்ல, உங்களை சாட்சியோட பிடிச்சிருக்கு. கோர்ட்ல கேஸ் அப்ரூவ் பண்ணி ஐபிசி செக்ஷன் 307 கீழே 10 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். உங்களை தூக்கி உள்ள போட்டுட்டா நீங்க பாட்டுக்கு ஜாலியா போயிடுவீங்க. பாவம், கஷ்டப்படுறது என்னவோ ரஜினிங்கிறதுனால தான் நான் இதோட விடுறேன். ஆனா உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். தப்பா ஏதாவது காய நகர்த்துறீங்க, மொத்த ஆட்டத்தை கலைச்சிருவேன். பாத்துக்கங்க. வாங்கயா. வாயா டைகர். பாத்தியாடா, உன் அவசர புத்தியால நேத்து வந்தவன் கூட நம்மளை மிரட்டிட்டு போறான். இனிமே இந்த விஷயத்துல நீ ஒன்னும் கிழிக்க வேண்டாம். நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. எப்போ? சாகுற வரைக்குமா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இவன்லாம் ஒரு ஆளுன்னு இந்த மாதிரிலாம் எத்தனையோ பேர் அடி வாங்கியிருக்கிறேன். அதை பத்திலாம் என்னைக்குமே நான் கவலைப்பட்டது கிடையாது. ஆமா, நான் தெரியாம கேட்கிறேன். சொத்துக்காக நீ ஒண்ணும் பண்ண மாட்டா, ஆனா சொத்து மட்டும் உனக்கு வேணும். அப்புறம் எப்படி உன் கைக்கு வருங்கிறேன்? கிறுக்கு போயில. நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். அந்த சொத்தை எப்படி அடையணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி என் மேல கைய வச்ச அந்த வக்கீல நான் என்ன பண்றேன்னு பாரு. யாராவது இருக்கீங்களா? என்னது? யாராவது இருக்கீங்களா? பாரதி, இனியா குட்டி, பார்த்திபன், யாராவது இருக்கீங்களா? எஸ். நீ என்னடா உள்ளேந்து வர? ஆமா, இப்பதான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். வெளியில போட்டுட்டு மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. என்ன சொல்ற? தல பாரதி, யாராவது இருக்கீங்களா? பார்த்திபன், இனியா எங்க போயிட்டாங்க? பார்த்திபா, யாராவது இருக்கீங்களா? இனியா? தெரியாம நம்மள உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க போல. வேற யாருக்காவது போன் பண்ண. ஐயோ, என்ன? என்னோட போனை இனியா எடுத்துட்டு போயிட்டா. உன்னோட போன் எங்க? என்னோட போனும் பாரதி கிட்ட தான் இருக்கு. ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டோமே. இப்ப என்ன பண்றது? அவங்க யாராவது வந்து திறக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். ஒன்னும் பண்ண முடியாது. பெரிய பயில் வந்தானே, நீ ஏதாச்சும் பண்ணலாம்ல. அன்பு, என்ன? கடவுள் என்னமோ நம்ம 2 பேரையும் பிளான் பண்ணி தான் இப்படி தனியா பூட்டி வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அன்னைக்கு சாமி என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? தாலி கட்டிக்கிட்டா புருஷன் பொஞ்சாதி கிடையாது, சேர்ந்து வாழ்ந்தாதான் புருஷன் பொஞ்சாதின்னு சொல்லுச்சுல்ல. அதுக்கு இல்ல, அதுக்கு இது ஒரு மத்தியானம் சாப்பிட வர வரைக்கும் யாரும் வர போறது இல்ல. அதனால நீயும் நானும் அன்பே, நீயும் நானும் அன்பே, கைகள் கோர்த்து கொண்டு போடா, வாழ்வின் எல்லை வரை ஒன்றாக போகலாம். டேய், சொல்ல அன்பே. வெளியில போலாம். என்ன அப்படி பாக்குற? ஏன் பார்க்க கூடாதா? பார்க்கலாம்.
கைய பிடிக்கிற? ஏன் பிடிக்க கூடாதா? பிடிக்கலாம். என்ன மொத்தம் எல்லாம் கொடுக்கற? ஏன் கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம். இதெல்லாம் உன்னோட பிளான் தானே? சத்தியமா இல்ல அன்பு. அப்போ ஓரமா போய் உட்காரு போ. போகவா? ஆமா போ. அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். கணவன் மனைவின்னு பேருக்கு வாழ வேண்டிய அவசியம் இல்லை அன்பு. நிஜமாவே கணவன் மனைவிய வாழலாமா? ஆமா, என் குழந்தைக்கு அப்பா மட்டும் இல்ல, எனக்கும் ஒரு நல்ல கணவன் வேணும். அது நான் தானே. உன்னை விட இந்த உலகத்துல வேற யாரா இருக்க முடியும்? அன்பு, ஐ லவ் யூ. நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் நிஜம். உன்னோட ஒரு நாளாவது வாழ்ந்துட்டு செத்து போயிடணும் சிவம். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு எப்பவுமே தோன்றதுதான். இப்போ உன்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். அன்பு, 100 வருஷம் நீயும் நானும் நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷமா இருப்போம். நான் ஹீட்டரை ஆஃப் பண்ண மறந்துட்டேன். தனியா போறேன், கொஞ்சம் கூட வரலாம்ல? வரலாமே. ஐயோ சிரிக்கிறாளே. ஏய், என்ன திவ்யா, திருவிழாக்கு வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லையே. கிளம்பும் போது நல்ல தானடி கிளம்புன, இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்போ உம்முன்னு இருக்க? நான் ஒன்னும் உம்மன் இல்லையே. என்னம்மா செய்யறது, ஆள் ஆளுக்கு பிஸியா இருக்காங்க. திவ்யாவுக்கு ஒரு ஆள் இருந்திருந்தா அவளும் திருவிழாவை சுத்தி சுத்தி வந்திருப்பாள்ல. எங்க வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நான் ஒன்னும் தப்பா சொல்லியடி. ஏன் திவ்யா? மாமா, நான் படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும், அது மட்டும்தான் என்னோட லட்சியம். நானும் ஜிடி நாயுடு மாதிரி பல அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். கடைசியில என்ன ஆச்சு? ரேடியோ ரிப்பேர் பண்ற நிலைமையில வந்து நிக்கிறேன். நீங்க எங்க ரேடியோ ரிப்பேர் பாக்குறீங்க? நல்ல ரேடியோவை கொடுத்தா ரிப்பேர் ஆக்கிடுவீங்க. ஏய், ஏதோ ஒண்ணு. திவ்யா, படிச்ச உடனே நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற இல்ல? ஆனா உனக்கு கல்யாணம் தான் முதல்ல நடக்கும். நீங்க என்ன பெரிய ஜோசியர் மாதிரி ஆரோட சொல்லிட்டு இருக்கீங்க? அதனால நீ என்ன பண்ணணும்னா, வேண்டாங்கிற மாதிரி நீ கன்ஃபியூஸ் பண்ணணும். இந்த கடவுள் இருக்காரு, பயங்கரமான ஆளு. நமக்கு வேணும்னு நினைக்கிறத அவர் கொடுக்கவே மாட்டாரு. நம்ம எதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறோமோ அதைத்தான் கொடுப்பாரு. அதனால நீ என்ன பண்றனா, நமக்கு என்ன வேணுமோ
அது வேண்டாங்கிற மாதிரி அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரு. யார கடவுளை நாம கன்ஃபியூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இல்லைன்னா என்ன பண்றது? அவர் என்ன கொடுக்குறாரோ அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட வேண்டியதுதான். எங்க அம்மா எனக்கு ஸ்ரீதேவி மாதிரி ஒரு பொண்ணை கட்டி வைக்கணும்னு நினைச்சாங்க. கடைசியில என்ன ஆச்சு? என்னாச்சு? இல்ல இல்ல, ஸ்ரீதேவியை விட ஒரு பெட்டரான பொண்ணு எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். அப்பாடி, கடைசி அவன் தங்கச்சி ஒரு வழியா சிரிச்சிட்டா. வாங்க வாங்க. வந்த நாள்ல இருந்து உங்களை ஆளை பார்க்கவே முடியலையே, பரபரப்பா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன திருவிழா முடியறதுக்குள்ள ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்னங்க? அது எப்படிங்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவனுக்கு திருவிழால கல்யாணம் வைக்கவா கூட்டிட்டு வந்தேன்? அவனுக்கு ஊர் அறிய ஒரு பெரிய மண்டபத்தை பிடிச்சி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாமா? அதுவும் சரிதான். அதனால அந்த கலெக்டருக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். அது வந்துங்க, திவ்யா வந்து உங்களுக்கு எப்பவுமே நாக்குல சனி. இந்த இடத்துல இருந்து அப்படியே வண்டியை பின்னால் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். போங்க, பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் கடையில ஏதாவது வாங்கி கொடுங்க. சரிம்மா சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க. என்னாச்சு? எதுக்கு இப்ப துரத்துற? இல்ல அத்த, ஏற்கனவே அவருக்கு ரொம்ப நல்ல பேரு. இதுல புதுசா இன்னொரு நல்ல பேரை வாங்குற அளவுக்கு அவருக்கு சக்தி கிடையாது. நான் வரேன் அத்த. திவ்யா. அத்தை. ஐயோ அத்தை, ஐயோ வைங்க, உள்ள வைங்க, உள்ள வைங்க அத்தை. ஏன் இருக்கட்டுமே. ஐயோ என்ன? யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும் அத்தை. ஏமா, தாலியை கட்டிக்க போறவ நீ, உனக்கு பிடிச்சிருக்கா? இது நம்ம குடும்ப வழக்கப்படி எல்லாருக்கும் போடுற தாலிதாமா. முதல்ல மஞ்ச கயித்துல தாலியை கட்டிட்டு அப்புறமா நம்ம செயின்ல மாத்திக்கலாம். என்ன? உனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, நீ சந்தோஷமா இருக்க வேணாமா? நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. அத்தை, கொஞ்சம் தள்ளி போட முடியாதா? என்னம்மா நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? ஆனந்த் ராத்திரி எல்லாம் இதையே சொல்லி சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரே பயம், நீ அவனை விட்டுட்டு போயிடுவியோன்னு. அப்படிலாம் பண்ண மாட்டாத்த. அது எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். இருந்தாலும் நாளைக்கு உன் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் மாறும்போது இந்த அத்தையும் அத்தை பையனும் சாதாரணமா தெரிஞ்சிட்டா? ஐயோ, அப்படிலாம் மாறாதத்த. அதுக்குதாம்மா இந்த கல்யாணமே. கல்யாணம் முடிச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நீ வீட்ல போய் இரு. நீ படி, கலெக்டர் ஆகு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கலாம். இங்க பாரு திவ்யா, என் பையனுக்கு நான் எப்படி எல்லாமோ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் விட்டுட்டு இந்த குலசாமி கோயில கல்யாணம் பண்றதுக்கு காரணம், இங்க நடந்தா உங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக தான். நாளைக்கு காலையில நானும் ஆனந்தும் 8 மணிக்கு கோயில்ல உனக்காக காத்துட்டு இருப்போம். ஒரு 15 நிமிஷம் தான். தாலியை கட்டிக்கிட்டு நீ போய்கிட்டே இரு. நானும் என் பிள்ளையும் இத பத்தி யார்கிட்டயும் மூச்சு கூட விட மாட்டோம். நீ ஒருவேளை வரலன்னா அப்புறம் என்னையும் ஆனந்தியும் நீ உசுரோடவே பார்க்க முடியாது. ஐயோ, இல்லத்த இல்லத்த. சாமி உத்தரவு கொடுத்திருக்கு, நீ எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்க. நீ அதை செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க நல்லா இருக்கிறது உன் கையில தாமா இருக்கு. அம்மா, 9ல இருந்து 10 நல்ல நேரம். அந்த நேரத்துல திருமணம் பண்ணா ரொம்ப நல்லது. அதுக்காகத்தான் சொல்றேன். ஆமா சாமி, ஆமா சாமி. இதோ பொண்ணு வந்துட்டு இருக்கு, வந்த உடனே பண்ணிடலாம். சரிம்மா, நல்லது. மா,
என்னம்மா திவ்யா வருவாளா? ஏண்டா ஒரு மாசமா அவளை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம், அது எப்படிடா வராம போவா? அது இல்லம்மா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாம்மா, அவளுக்கு அவங்க அக்கா சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. எந்த ஒரு விருப்பமும் இல்லாம தானே இந்த கல்யாணத்துக்கு அவ ஒத்துக்கிட்டா. எனக்கு என்னமோ அவ வரமாட்டான்னு தோணுதுமா, பயமா இருக்குமா. டேய் வாய மூடுறா. இன்னைக்கு உனக்கு அவளுக்கும் கல்யாணம் நடக்கும், நீ கவலைப்படாம இரு, அவ வந்துருவா. இல்லம்மா, அப்பா கூட தெரியாம இப்படி கல்யாணம் பண்றது நல்லாவா இருக்கு? டேய் உங்க அப்பா இந்த மாதிரி திருட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரடா? நியாயம் பேசுவாரு. நீ என்னதான் ரகசியமா கல்யாணம் பண்ணாலும் நேரா அவ தங்கச்சி கிட்ட போய் ஒப்பிச்சிடுவாரு. சில விஷயங்களை யோசிச்சு பண்ணணும், சில விஷயங்களை பண்ணதுக்கு அப்புறமா யோசிச்சு அதை சரி பண்ணணும். முதல்ல உன் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசி சரி பண்ணலாம். நீ கொஞ்சம் பேசாம வாயை மூடிக்கிட்டு இரு. ஏய் நீ தானடா கட்டின அவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்ன, இப்ப என்னடானா பயமா இருக்குங்கிற? இல்லம்மா, அவ வராம போயிட்டானா என்ன பண்றதுன்னு தெரியல. அவ அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாதுடா. இதே ராதிகா கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ நம்ம கழுத்தை பிடிச்சிருப்பா. இவ அப்படி கிடையாதுடா, ரொம்ப பாவப்பட்ட பொண்ணுடா, எதை சொன்னாலும் நம்பிடுவா. என்னடா பாக்குற? அவங்க பாவம் பாவங்கிறியே, அப்படின்னா நம்ம குடும்பக்காரங்கன்னு சொல்றியா? கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? என்னையவே பதட்டமாக்கிட்டா. டேய் என்னடா இன்னும் ஆளை காணோம், ஒரு போன் பண்ணி கேளுடா. டேய் என்னடா? மா ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறம்மா. ஒருவேளை அவ கிளம்பிட்டு இருக்காளோ என்னமோ. கரெக்டா வந்துடுறேன்னு சொன்னேன்லடா. சரி இருமா, மறுபடியும் பண்ணி பாக்குறேன். மா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாமா. என்னடா சொல்ற? ஆமாம்மா. மா நீ போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துற. டேய் இந்த சமயத்துல யாராச்சும் பார்த்தா என்னடா ஆகும்? அறிவு இருக்காடா உனக்கு? இந்த பாரு, நான் விஷத்தை குடிச்சு நாடகம் போட்டிருக்கேன். அவ இங்க வந்தே ஆகணும், கண்டிப்பா வருவா. மா எனக்கு என்னமோ அவ வர மாதிரி தெரியல. நம்ம வேணா. டேய் ஆக்க பொறுத்தவன் கொஞ்சம் ஆற பொறுக்க கூடாதா? பொறுடா, அதெல்லாம் வந்துருவா. மா போதுமா, இதுக்கு மேல கையில மாலையோட நிக்கிறது அசிங்கமா இருக்கு. போறவங்க வரவங்கள நம்மள வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. வாமா போலாம், இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. நேத்து வரைக்கும் நம்பிக்கையா பேசினாலேடா, இப்படி கடைசி நேரத்துல கால வருவான்னு நான் நினைக்கவே இல்ல. மா அவ அந்த ரஜினியை மீறி எதுவும் பண்ண மாட்டாமா, அது மட்டும் தான் எனக்கு புரியவே இல்லை. ரஜினிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் எனக்கு காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் சொன்னா, இப்போ அவளுக்கு பயந்து இந்த கல்யாணம் வேணான்னு நினைச்சிருப்பா. வாமா போலாம். இல்லடா, நான் அவளை சும்மா விட மாட்டேன். என் புள்ள மனசுல ஆசையை வளர்த்துட்டு அவ ஓடி போயிடுவாளா? அவளை கொன்னே போட்டுருவேன். நீ வா, 2 பேரை கூட்டிட்டு போய் தூக்கிட்டு வந்து தாலியை கட்டு. மா விடுமா. என்னடா? மா நம்ம 2 பேரும் அவன் பேச்சை கிட்ட ஏமாந்துட்டோம், அவ்வளவுதான். ஏதோ வந்ததுக்கு சாமியை கும்பிட்டு போக வேண்டியதுதான். சரி வா. அத்தை